இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்காம பாத்துக்கிறதுக்கு தான் இத்தனை ஆபீசர்ஸ், இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ். நடந்ததுக்கு அப்புறமா ஸ்டெப் எடுக்கிறதுக்கு, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எதுக்கு இவங்க எல்லாம்? சில நியூஸஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 5 பேர் இறந்தாங்க, 9 பேர் இறந்தாங்க அப்படின்ற நியூஸும் பார்க்க முடிஞ்சுது. பட் கவர்மெண்ட் அதை கிளியரா சொல்லிட்டாங்க, இங்க அந்த மாதிரிலாம் உயிரிழப்பு எதுவுமே கிடையாது, தேவையில்லாத ரூமர்ஸை கலப்பாதீங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அந்த மாதிரி உயிரிழப்பு இப்போதைக்கு இப்போ வரைக்கும் கிடையாது. இதுக்கு மேல எப்படின்றது தெரியாது. அது இனிமே நம்மளுக்கு அபிஷியலா நியூஸ் வந்தாதான். பட் ஒரு உயிரா இருந்தாலும் உயிர் தானங்க. கவர்மெண்ட் கண்டிப்பா இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், எடுத்தே தீரணும். எல்லாத்துக்குமே நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. கவர்மெண்ட் யாரை நம்பி இருக்குது? பல டிபார்ட்மெண்ட் இருக்கு, பல டிபார்ட்மெண்ட்டுக்கான ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவங்கள நம்பி தான் கவர்மெண்டே இருக்குது. கலெக்டர், தாசில்தார், ஆர்டிஓ, போலீஸ், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இவங்களை நம்பிதான் கவர்மெண்டே இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு சிஸ்டம். இது வந்து ஏடிஎம்கேவா இருந்தாலும் டிஎம்கேவா இருந்தாலும் சிஸ்டம் சரியா இருந்தா தான் அங்க கரெக்டான ஆட்சி தர முடியும். அது எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும். மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் த டைம் ஃபார் அஸ். இந்த டைம் விட்டா மறுபடியும் நம்ம 5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுதான் ஒரே டைம். இந்த டைம் தான் நம்மளோட பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்க முடியும். சோ இங்க சும்மா நான் அது பண்றேன், இது இலவசமா தரேன், அதை இலவசமா. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி யூ கேன் வாட்ச் ஃபுல் வீடியோ.